ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எப்படி வரையறதுன்னு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பென் எப்படி செஞ்சுட்டு மூடியை மேலே போட்டுக்கணும். அடுத்தது ஸ்கைல நம்ம சன் வரைஞ்சிக்கணும். கிரீன் கலர் கொடுக்க போறோம். ஓகே, இப்போ நாம ட்ரீக்கு கலர் அடிக்க போறோம். பை பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எப்படி வரையறதுன்னு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பென் எப்படி செஞ்சுட்டு மூடியை மேலே போட்டுக்கணும். அடுத்தது மவுண்டன்ஸ் வரையணும். ஃபர்ஸ்ட் மவுண்டன்ஸ் வரையும் போது இங்கே எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரையணும். அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரையணும். அப்புறம் நம்ம ட்ரீ வரையணும். Actually, the tree branches. Okay, அடுத்தது இப்போ நம்ம ஸ்கை வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது another tree, coconut tree. அடுத்தது கோகோனட் வரைஞ்சிக்கிறோம் 3. அடுத்தது இப்படி போட்டுக்கிறோம், அதோட பிரான்ச். அடுத்தது ஸ்கைல நம்ம சன் வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது கிளவுட்ஸ். ஓகே, இப்போ நம்மளோட ஃப்ளவர்ஸ் வரையணும். ஓகே, இங்க ஒரு ஃப்ளவர். ஓகே, கடைசியா நம்மளோட ஃப்ரூட்ஸ் வரைஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நாம கலரிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டார்க் கிரீன் எடுத்துக்கணும். நான் ஒரே போர்ஷன் அடிக்கிறேன்ல, அந்த மாதிரி தான் அடிக்கிறேன். அடுத்தது இந்த கார்னர் ஃபர்ஸ்ட் பார்டர் கொடுத்துக்கணும், அப்புறமா அடிக்கணும். அடுத்தது நம்ம ஸ்கை ப்ளூ எடுத்துக்கிறோம். அடுத்தது ஸ்கைக்கு பெயிண்டிங் பண்ண போறோம். இப்படி பேந்துட்டு வரும், அந்த மாதிரி பேந்துட்டு வரும். அப்ப நம்ம இதை இங்க வந்து பக்கத்துல பிடிச்சிட்டு அடிக்கணும், அந்த மாதிரி கார்னர்ஸ் வரும்போது. அப்புறம் ஒயிட் எல்லாம் ஃபில் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி. ஓகே,
ஸ்கை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது எல்லோ எடுத்துக்கிறோம். எல்லோ வந்து சன்னுக்கு அடிக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ கலர் ப்ரௌன் எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்தது இந்த ட்ரிக் எடுத்து ஓகே. அடுத்தது நம்ம ஃப்ளவர்ஸை கிளியர் பண்ணணும். நம்ம கலர் டார்க் பிங்க் எடுத்துக்கிறோம். டார்க் பிங்க் எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டல்ஸை நம்ம வந்து ஃப்ளவருக்கு அடிக்கிறோம். அடிக்கடி பேப்பரை வந்து மாற்றி மாற்றி எப்படியே டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்போ நாம கலர் ஆரஞ்சு எடுத்துக்கிறோம். ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு இதுக்கு அடிச்சுக்கிறோம். அப்புறம் கலர் கிரீன் எடுத்துக்கிறோம். ஓகே. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸுக்கு கலர் அடிக்க போறோம். ஓகே. இப்போ வந்து இதுல இருக்கிற கோகோனட்டுக்கு நம்ம வந்து கிரீன் கலர் கொடுக்க போறோம். ஆக்சுவலி லைட் கிரீன் கொடுக்க போறோம். இதான் லைட் கிரீன். ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரீஸ்க்கு வந்து கொஞ்சம் டார்க் கிரீன் கொடுக்க போறோம். ஓகே. இந்த ட்ரீக்கு கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ இந்த கிரீன் வச்சுதானே நம்ம அடிச்சு இந்த கிரீனை இங்க வச்சிடறோம். அடுத்த ட்ரீக்கு வந்து இந்த கலர் கொஞ்சம் லைட் கிரீன் மாதிரி கலர். இப்போ கோகோனட்டுக்கு அடிச்ச கலரையே இங்க அடிக்க போறோம். அடிக்கடி பேப்பர் ரொட்டேட் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் அடிக்கணும். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டேன். நான் அழகான சீனரியா வளர்ந்துருக்கேன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பை பை.